சிலிண்டர் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் மேல்வெங்கடாம கிராமத்தில் வசித்து வருகிறேன். என் பேர் புவனேஸ்வரி. நான் 15 வருஷமா அந்த பயோகேஸ் யூஸ் பண்றேன். சிலிண்டர் இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. நான் இந்த தான் யூஸ் பண்றேன். இப்போ சிலிண்டர் இல்லாத பிரச்சனை நிறைய சந்திக்கிறோம். அந்த பிரச்சனை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கவே இல்லை. நாங்கள் புக் பண்ற வேலையும் இல்லை, சிலிண்டர் வாங்குற வேலையும் இல்லை, நாங்கள் அதை தேடி போற சிரமமும் இல்லை, அங்கே கிடைக்கலன்ற வருத்தமும் இல்லை எங்களுக்கு. இதனால எனக்கு என்ன லாபம்னா மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறேன் நான். இந்த பயோகேஸ் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இது நான் 10 பேருக்கு சமையல் செய்யறது. டெய்லி 10 பேருக்கு சமையல் செய்யறேன் நான். காலையில மதியம் நைட்டு 3 வேலையும் செய்யறது. இதுல சாணி போட்டு ஒரு 4 சுவைட்டிட்டு அதுக்கப்புறம் இது இந்த டப்பா எடுத்து விட்டாக்க எல்லாமே அண்டர் கிரவுண்ட் அந்த பூமி 10 அடி ஆழத்துல வச்சுக்கிறோம். நாங்கள் இதை 10 அடி ஆழத்துக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நம்ம செய்கிற வேலையே. வேற எந்த வேலையும் இல்லை. நம்ம இதுதான் வேலையே. இதை விட வேற எந்த வேலையுமே இல்லை நம்மளுக்கு. எப்போ டைம் கிடைக்குதோ இந்த டைம் தான், அந்த டைம்ல எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல இதை நம்ம செஞ்சுக்கினா போதும். அதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு ஒரு ஊற்றணும்? அந்த மாதிரி இருக்குதா? 4 மாடு சாணி தான் போதுமானது. ஒரு நாளைக்கா 1 to 2 நாளைக்கு ஊற்றலாம், டெய்லியும் ஊற்றலாம். 10 அடி ஆழத்துக்கு போயிடும். ஆமா 10 அடி ஆழத்துக்கு இந்த ட்ரம் எடுத்து இது போல மேடை மாரியை கட்டி அதுக்கப்புறம் சென்டர் பழுப்பு அதுக்கு பார்த்தியா சென்டர் பழுப்பு 6 அடியில் சென்டர் பழுப்பு வச்சு மையமாக வச்சு அங்கே லாடு வச்சுக்கிறாங்க. அதில் இந்த ட்ரம் உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம எல்லோ கலர் பைப்பு வருது பார்த்தியா, அதுதான் சமையல் ரூம் சிலிண்டரே எங்களுக்கு. இது சிலிண்டரு இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்குது. அந்த பைப்பையா சமையல் ரூமுக்கு போயிடுது. வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நொதித்தல் தன்மை அதிகமாக நடக்குங்க. அதனால தான் அது இந்த சாண எரிவாயு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு. மழை காலத்தில் கொஞ்சம் குறையும். ஏன்னா நொதித்தல் தன்மை கம்மியாகிறதுனால குறையும். ஆனால் அதுக்கேற்ற சாணி கொஞ்சம் கஷ்டம் ஊற்றினா இன்க்ரீஸ் ஆகிட்டோம் நம்மளுக்கு. அதை பற்றி கவலையே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஊற்றுறது இங்கே இது வேஸ்டேஜ் அதுவே டிலீட் பண்ணிடும். நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இதெல்லாம் வேஸ்ட். அது வேலையை அது செய்யும். ஆமா நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நம்ம மூடியும் போட தேவையில்ல, மூடி தர தேவையில்ல, எதையும் அதுங்கிட்ட நம்மளுக்கு வேலையே இல்லை. அவ்வளவுதான். நின்னுடும். இந்த ட்ரம்ல அது ஃபுல்லா சேர்த்து வச்சுக்கும். தேவையில்லாது அதுவே டிலீட் பண்ணிடும். நம்ம இங்கேயே ஒரு வால்வ் வச்சுக்கிறாங்க, ஆஃப் ஆனு இங்கேயே வச்சுக்கிறாங்க ஒரு வால்வை. கேஸ் பத்துக்கு தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். எல்லா தொழிலுமே நுணுக்கம் தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன பிரச்சனை வரும்னாக்கா நீராவி, அதான் நீராவி அங்கங்க சேர்ந்துடும். அந்த சேரும் போது நம்மளுக்கு கேஸ் லைட்டா எரியும். அடைப்புல அந்த லைட்டா எரியும், ஃபாஸ்டா எரியாது. அப்ப எது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கி போடாம அந்த பழுப்பு கைட்டு விட்டுட்டு நம்ம காத்தடிக்கிற பத்தியா சைக்கிளுக்கு அந்த பம்பு வச்சு அச்சுனா மொத்த தண்ணி நீராவி இது வையா அச்சுன்னு வச்சுக்கோ. அச்சாக்கா மொத்தமே போயிடும். அதுக்கப்புறம் நீ ஃபிட் பண்ணிட்டு நீ ஆன் பண்ணா நல்லா இந்த சிலிண்டர் எந்த அளவுக்கு எரியுதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா எரியும். அந்த அளவுக்கு ஈக்குவலா குயிக்காக சமையல் முடியும். அப்படியே ஆன் ஆயிடுச்சு இந்த சிலிண்டரு வீடெல்லாம் பரவிதுன்னா கூட அது நீராவே தான் ஆயிடுமே தவிர அதனால வித்து குச்சி வச்சா பத்திக்கும் இந்த பிரச்சனையே இல்லை. பயம் இல்லாம செய்யலாம். மாசம் 1000 ரூபாய் சேமிக்கலாம். 4 மாடு இருந்தா போதும். இது சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம். சாணி கூட வாங்கிக்கலாம். சாணி தான் போடணுன்றது இல்லை. மாடு வச்சுக்கிறதுக்கு சாணி போடலாம். நம்ம காய்கறி வேஸ்ட் எந்த வேஸ்டேஜ் இருந்தாலும் அது உள்ள போட்டு தண்ணி ஊற்றி காய்கறி வேஸ்ட் இல்ல வேற எதனா வேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அதுல போட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டா அந்த தண்ணியும் அந்த வேஸ்டேஜ் உள்ள போய் அப்படியே நொதித்தல் தன்மை ஈட்டாவும் நொதித்தல் தன்மை நடக்குது. அந்த நொதித்தல் தன்மையிலேயே இது சிலிண்டர் உருவாகி சிலிண்டர் அதுவே சேகரிச்சுக்குது. அதுவே தேவையில்லாது அதுவே டிலீட் பண்ணிடுது. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். சாணி மட்டும்தான் கரைக்கணும். அதை கரைச்சி ஊற்றினா சாணியோ எது வந்தாலும் கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஓஸ் பைப்பு வழியாக தான் சிலிண்டர் வருது நம்மளுக்கு. இங்கே ஒரு ஆஃப் ஆன் இங்கேயே நம்ம பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது நம்மகிட்ட. அதே போல் ஆனால் இதில் வெத்தி பெட்டியில் தான் பற்ற வைக்க முடியும். அங்கே ஆன் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வெத்தி குச்சியில் தான் பற்ற வைக்கணுமே. இப்போ இந்த கேஸுக்கும் சிலிண்டர் கேஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. இது ஆபத்து இல்லை, செலவு இல்லை, நம்ம உழைப்பிலே மற்றபடி அந்த அளவுக்கு ஈக்குவலா சமையல் குயிக்க முடிச்சிடலாம். இது லேட் ஆகும் அப்படின்ற பிரச்சனையே இல்லை. எவ்வளோ வேகமாக எரியுதுன்னு பாருங்க நீங்களே. சிறப்பு. ரெண்டுமே ஈக்குவலா எரியும். இது எந்த பிரச்சனையும் இல்லை நம்மளுக்கு. அதே ப்ளூ தான் எரியும். ப்ளூவா தான் எரியும். நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, ஆபத்தில கை கெட்ட எடுத்துன்னு போக முடியாது. நீங்க அப்படி கெட்ட எடுத்துமானவே சுடும். சிலிண்டரு ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கா பாரு. நான் பயோகேஸ் மட்டும்தான் 15 வருஷமா யூஸ் பண்றேன். சிலிண்டரே கம்பல்சரி எதுவுமே கிடையாது. சுத்தமா சிலிண்டர்ன்றதே கிடையாது. அந்த ஓஸ் பைப் மட்டும்தான் வருது. அந்த ஓஸ் பைப்ல சமையல் ரூம் கனெக்ஷன், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் அடுப்பு. இது அந்த அடுப்புக்கு என்ன வித்தியாசம்னா
இது ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும். பர்னர் வந்து ஹோல்ஸ் வந்து அந்த கோணி ஊசிக்குது பார்த்தியா, அந்த அளவுக்கு இருக்கும் ஹோல்ஸ். நம்ம சிலிண்டரில் வந்து சின்ன ஊசி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஆனால் தீப்பெட்டியில் மட்டும்தான் பற்றிக்க முடியும். லைட்டுலாம் பற்றிக்க முடியாது, சிகரெட் லைட் எல்லாம் பற்றிக்க முடியாது. இப்போ இதுக்குன்னு தனியா வருது இந்த மாதிரி ஆமா, இதுக்குன்னு தனியா அடுப்பு தனியா தான் வருது. அடுப்பு அதே தான், அந்த பர்னர் மட்டும் தனியா வருது, தனியாவே வருது. அந்த அடுப்பு பார்க்கறதுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மொத்தமா நீங்க செட் பண்ணது எவ்வளவு செலவாச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுமா? செலவுன்றதுல ஒரு 5 பேருக்குனாக்கா ஒரு 8 கட்டி கட்டினாவே போதும். 8 கட்டு கட்டினாவே போதும். அந்த அளவுக்கு இங்கே 8 கட்டுன்றது அங்கே ட்ரம் கட்டிட்டா, அதுக்கப்புறம் பக்கத்தில் சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு பாத்தி மாரி கட்டிட்டு அந்த சாணி வந்து உரம் வந்து சூப்பராக இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். அந்த உரம் அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து மாடி தோட்டத்துக்கும் போடலாம், இந்த உரத்தை விவசாய நிலத்துக்கும் போட்டுக்கலாம், பூச்செடி வளர்க்கறதுக்கு எதுக்கு வந்தாலும் போட்டுக்கலாம். மண்புழு உரம் ஈக்குவலாக இது வந்து சூப்பராக வேலை செய்யும். இந்த சிலிண்டர்லேயும் நம்மளுக்கு வருமானம் வருது, அதனுடைய வேஸ்ட் கழிவுலையும் நம்மளுக்கு வருமானம் வருது. அப்போ நம்ம ஏன் இந்த தொழில் செய்யக்கூடாது? வேற ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் 25,000 ஆசையா 1 லட்ச ரூபாய் லாபம் வந்திருக்கும் எனக்கு. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் முன் வந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒரு பயோகேஸ் வச்சிருந்தா சிறப்பாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன்.